நாங்கள் அதை எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவுகளை பொறுத்து கண்டிப்பாக நாங்கள் முடிவறிவோம். நாங்கள் வன்னியருக்கு மட்டும் எதிராக அதனால சொல்கிறேன், சமூக நீதியே இந்த மண்ணில் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துவிடக்கூடாது என்பது தடுக்கிற ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுற்றி இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அதற்கு முதலமைச்சர் ஈல்டாகிறார். அதனால தான் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. யார் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் யார்? நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் தான், நீங்கள் என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடியவர்கள். அங்கே யார் ஆயிரக்கணக்கான ஏக்கரை யார் இந்த விமான நிலையம் வருவதற்கு முன்பாக வாங்கி போட்டு இன்னைக்கு 5 மடங்கு அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை பெறுவதற்கும் அல்லது ரியல் எஸ்டேட்டு, அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலு, நட்சத்திர விடுதிகள், ஐடி போன்ற கம்பெனிகளை உருவாக்கலாம்னு யார் திட்டமிட்டிருக்காங்களோ அவர்கள். சரி, அதை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய திமுக இதை செய்து தாருங்கன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறதுல என்ன இருக்கு உங்களுக்கு? ஆமாம் சார், நான் நான் சொல்றேன், எனக்கு சீட் நான் கேட்டது 5 சீட்டுக்கு 6 சீட்டு கேட்டேன், 5 சீட்டு கேட்டேன், 4 சீட்டு கேட்டேன், இறுதியாக ஒரு 3 இடங்கள் கொடுங்கன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 3 இடங்களை காட்டிலும் எனக்கு இந்த கோரிக்கைகள் பிரதானமானது, மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். அப்ப நீங்க உண்மையிலே நான் இந்த கூட்டத்தில் தொடரணும்னு சொல்லி திமுக தலைவர் நினைச்சிருந்தா, இங்க வாங்க வேல்முருகன், உங்க கோரிக்கை 10 கொடுத்துருங்க. இந்த 10 என்னால இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது. 5 கோரிக்கை ஆட்சிக்கு வந்த உடனே நான் நிறைவேற்றுறேன். நான் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2019 ஆதரவு கொடுக்கும்போது நான் ஒன்று சொன்னேன், இந்த தமிழக வேலை தமிழருக்கேன்ற சட்டம் ஏற்றணும்னு சொன்னேன். அதை ஏற்றலை. ஆனால் அதுக்கு மாறாக குறைந்தபட்சம் நான் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தமிழ் வழியில் எழுத படிக்க பேச தெரிஞ்சவர்களுக்கு டிஎன்பிசியில் 40 மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு வேலை என்று ஒரு சின்ன திருத்தத்தை சேர்ந்து, அது என்னுடைய அழுத்தத்துக்கு எனக்கு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கொண்டு வந்த பிறகு தான் இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் கூட அதில் ரொம்ப விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் டிஎன்பிசியில் இந்தியாவின் நாட்டை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வரைக்கும் ஒரு ஆர்டிஓவாக செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க சீஃப் செக்ரட்டரி தான் ரிட்டையர் பண்ணுவான். யங்கஸ்ட் பீப்புளாக இருந்தானா 21 வயசு 22 வயசில் ஒரு டைரக்ட் டிஎஸ்பி ஆகிட்டானா டிஜிபி ஆகி தான் இல்லை ஏடிஜிபி ஆகி தான் ஓய்வு பெறுவான். ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆகிட்டானா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வழி திறந்து விட்டது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக கூட்டத்தில் இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் 5 வருஷமா. ஓபிஎஸ் கொண்டு வந்து அந்த சட்டம் இன்னி வரையிலும் யாருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஏன் அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்க நான் கத்துறேன். பிடிஎல் பழனிவேல்ராஜ் அந்த துறையை கொஞ்ச நாள் கவனிச்சாரு, தங்க தென்னரசு கவனிச்சாரு, இப்போ கைல்வழி செல்வராஜ் கவனிக்கிறாங்க. நீங்கள் அந்த சட்டத்தை ரத்து பண்ணாமல் வேல்முருகனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் 40 மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான் அப்படின்னு கொண்டு வந்து அந்த கதையை முடிச்சிட்டீங்க. அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப நான் சொன்ன வட இந்திய RSS பின்புலம் கொண்ட ஒரு கும்பல் இங்க டிஎன்பிசினுடைய செக்ரட்டரியா உயர்ந்த பதவிகளில் சேர்மனா உட்காடுறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் டிஎன்பிசினுடைய சேர்மனா ஒரு பச்சை தமிழ் அமர வைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? யாரை போட்டிருக்கிறீங்க? அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களா இருக்கு, படிச்சு விட்டு பட்டம் படிச்சு 1 கோடி பேர் வேலை வாய்ப்புகள் பதிவு செய்து காத்திருக்கிறானே, அவன் அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவாக்காங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்னைக்கு குரூப் 2 தேர்வு ரத்து பண்ணது இருக்கா? நீங்க அட் டைம்ல நீங்க 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த குளறுபடி? இந்த தேர்வுக்கு தயாரான அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாச்சு?